வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்கான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் முழு அளவில் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இன்னும் ஒரு சில தினங்கள் ஆகும், இன்னும் இறுதியாகவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் வரை அவகாசம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோவை வடக்கு தொகுதிக்கு யாருக்கு ஒதுக்குவது என்பது ஒரு நீண்ட விவாதமாக இருக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒதுக்குவதா அல்லது அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்குவதா என்றும் தற்பொழுது பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தின் ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான பாஜகவின் மையக்குழு கூட்டமானது விரைவில் நடைபெற இருக்கிறது. பாஜக வேட்பாளர் பட்டியல் குறித்து விவாதிக்கவே சென்னை வந்திருப்பதாக பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த், கமலஹாசன் வரிசையில் மற்றும் ஒருவர்தான் தவேக தலைவர் விஜய் என்றும் தற்பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாகவே விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் வராமல் தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இபிஎஸ் அவர்களை தொடர்ந்து பியூஷ் கோயல் அவர்களும் தற்பொழுது விஜய் அவர்களை விமர்சனம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சிகள் தற்பொழுது வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து வேட்பாளரை அறிவிக்காமல் இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருமே தங்களுக்கு சீட் வேண்டும், தங்கள் குடும்பத்தினர் ஒருவருக்கு சீட்டு வேண்டும் என்றும் தொடர்ந்து முரண்டு பிடிப்பதனால் இந்த வேட்பாளர் பட்டியலை திட்டமிட்டபடி அறிவிப்பதில் இரண்டு தேசிய கட்சிகளும் காலதாமதம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.